மாகாண சபைகளுக்கு தேவையான வளங்கள் மற்றும் அது தொடர்பிலான தேசிய வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படும் ஒதுக்கீடுகள் தொடர்பிலான பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு நிதி ஆணைக்குழு சபைக்கு குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாகாண சபைகளுக்கும் தேசிய வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளுதல் சம்பந்தமாக நிதி ஆணைக்குழு சபை பரிந்துரைக்கும் புனர்வாழ்வு மற்றும் மூலதன செலவு தேவை உள்ளடக்கிய அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட வைத்தியசாலையின் சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் வேலைத்திட்டத்துக்கான கால எல்லையை நீடிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 13 வைத்தியசாலைகளில் பல்வேறு விசேட பிரிவுகள் நிர்மாணிக்கப்படும் நிலையில் கட்டிட தொகுதிகளை நிர்மாணித்தல் மற்றும் உபகரணங்களை பெற்றுக் கொடுக்கும் செயல்பாடு இடம்பெறுகின்றது. 8 வைத்தியசாலைகளில் நிர்மாண பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏனைய வைத்தியசாலையில் வேலைத்திட்டத்தின் கால எல்லையை நீடிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. காணி பயன்பாடு கொள்கை திட்ட திணைக்களத்தின் செயற்பாடுகளை மிகவும் வினைத்திறனுடன் நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டவரைவை தயாரிப்பதற்கு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டின் பல்கலைக்கழகங்கள் பலவற்றுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடன் கைச்சாத்திடுவதற்குரிய யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சிறிய மற்றும் மத்தியதர விவசாயிகளின் மூலதன தேவையை பூர்த்தி செய்து புதிய கடன் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. எனினும் மத்திய வங்கியின் புதிய சட்டத்துக்கு அமைய இவ்வாறான கடன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாமையினால் வருடாந்த வேலைத்திட்டமாக குறித்த கடன் திட்ட முறை திரைசேரியின் அபிவிருத்தி நிதி திணைக்களத்தினூடாக நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிறைப்பாளி பீடத்துக்கு மைதானம் ஒன்றை நிர்மாணித்து வழங்க அதற்கு இணைவாக உள்ள ஹொரண தோட்டத்துக்குரிய தற்போது எவ்வித பயிற்சிகையும் முன்னெடுக்காத 2 ஏக்கர் காணியை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.